இல்லை அங்கே தான் ஒரு முரண்பாடு வருது சார். என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி தங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாள் மாநில தலைவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கினாங்க. இப்போ அவங்களே இவரை தூண்டி விட்டு எடப்பாடிக்கு எதிரான அரசியலை செய்ய வைப்பாங்களா? இல்ல, பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் சமமான எதிர்வினை உண்டுன்னு ஒரு நியூட்டனோட விதி சொல்ற மாதிரிதான். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க. அது வரலாறு நிறைய இருக்குல்ல நம்மகிட்ட. நாங்க அதை செய்ய மாட்டோம், இதை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்றது, அவர்கள் செய்தது அரசியல் ரீதியாக பல விஷயங்கள், மாறுபட்ட விஷயங்கள் இருக்கு. நீங்க உள்கட்சி விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார். அது வெளிப்படையா தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உள்கட்சி விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம்னு அமித்ஷாவால் சொல்லப்பட்ட தகவல் தான். அப்பயே செங்கோட்டையனை சந்தித்ததாக தகவல் வருது, ஏன் மறுக்கல? ஆமா, தூண்டி விட மாட்டார்கள் நம்ம எப்படி நம்ப முடியும்? நீங்க உள்கட்சி விவகாரத்தில் தலையிடாத ஒரு கட்சியா இருந்தா, செங்கோட்டையன் சந்தித்தேன்னு அவர் சொல்றாருல்ல, நான் அமித்ஷாவை சந்தித்தேன்னு. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், யாரோ ஒரு ஆள். அப்படிலாம் சந்திப்பே நடக்கலைங்க. சீனியர் லீடர் பொன் ராதாகிருஷ்ணன், யாரோ ஒரு ஆள். அப்படிலாம் சந்திப்பே நடக்கலைங்க. நாங்க எப்படிங்க அந்த கட்சியோட உள் விவகாரத்துல தலையிடுவோம் சொல்லிருக்கலாமே. அப்ப அவர்களுடைய செயல்பாடுகள் தானே இந்த சந்தேகத்தை உருவாக்குது. அதனால் பாஜக இதை செய்ய மாட்டார்கள் என்பதற்கும் எந்த சான்றும் கிடையாது. இப்படித்தான் செய்து ஒரு தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அவரு போய் ஒரு டிடிவி தினகரனை பாக்குறாருன்னா டெல்லியில சிக்னல் கிடைக்காம பார்க்க முடியுமா? நீங்க அவர் தனிக்கட்சி தொடங்கிடுவாருன்னு பல பேர் பேசுறாங்க. தனிக்கட்சி தொடங்கினா அமலாக்கத்துறை சும்மா இருந்துருமா? ரஜினிகாந்த் எல்லாம் சந்திச்சுட்டு வந்தாரு, நடிகர் சந்திச்சாரு, அவரோட ஆலோசனை பண்ணாரு, அதனால அடுத்த கட்டம் இதுவாதான் இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இல்ல, ரஜினிகாந்த பொறுத்த வரைக்கும் நீங்க யாரு வந்தாலும் ஒரு அரசியல்வாதிகள் வந்தா சந்திப்பார். அன்னைக்கு நீங்க பார்க்கலாம், திமுகவினுடைய மேடையில புதிய எதிரியை வீழ்த்தணுங்கிற, புதிய எதிரியை வீழ்த்துவதாக முதல்வர் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காருங்கிற. அவருக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடெல்லாம் ரஜினியிடம் தெளிவாக கிடையாது. அவரே கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை நம்பி பல 100 பேர் நடுத்தருக்கு வந்துதான் மிச்சம். ரஜினிகாந்த் ஒரு திரைக்கலைஞராக அவர் ஒரு உச்ச நடிகர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர் திறமையை மதிக்கிறோம். அவர் உழைப்பை நம்ம ஒரு துளி வியர்வைக்கு அவருக்கு ஒரு பவுன் தங்க காசெல்லாம் தமிழ் மண் கொடுத்துச்சு. திருப்பி அவர் என்ன கொடுத்தாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு.